வீட்டில் செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது. அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும். செல்வ செழிப்போடு வாழ வீட்டில் நமது ஆடைகள், துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும், புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம். வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் தலைக்கு குளித்தால் சிறப்பானதாகும். இது தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்களை குறைத்து ஆன்ம அமைதியை கொடுக்கும். சூரியன் உதயத்திற்கு முன்பு எழும் பெண்கள் எப்பொழுதும் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். ஒரு வீட்டின் நிலைவாசல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்முடைய வீட்டு நிலைவாசப்படியில் வேப்பிலையோ அல்லது மா இலையோ கட்டாயம் கட்டியிருக்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறையோ அந்த இலைகளை மாற்றினால் போதும். இவைகளை தினந்தோறும் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வீட்டின் நிலைவாசலில் ஒரு வெள்ளெருக்கன் கட்டையை எடுத்து வந்து சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவி அந்த கட்டையின் மேல் மஞ்சள் பூசி ஒரு குங்கும பொட்டு வைத்து ஒரு சிகப்பு கயிறு கட்டி நிலைவாசலில் தொங்க விடுவது வீட்டிற்கு மிகவும் நன்மை தரும். மேலும் அவற்றிற்கு தினந்தோறும் ஊதுபத்தி காண்பிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பியிருக்கும். நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது, வீட்டிற்கு உள்ளே வரும்போதும் நிலவாசப்படியின் மேல் கால் வைத்து மிதித்து செல்லக்கூடாது. எப்போதுமே நிலவாசப்படியை தாண்டிதான் செல்ல வேண்டும். நம்முடைய வீட்டு குழந்தைகள் நிலவாசப்படியை மிதித்தால் கூட அப்படி மிதிப்பது தவறு என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தினந்தோறும் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் வீட்டில் தீபம் ஏற்றுவது வீட்டிற்கு வரும் ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் வீட்டில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையோ அல்லது அஷ்டலட்சுமி பாடல்களையோ ஒலிக்க செய்வது வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும். கோவிலுக்கு செல்லும் போது பூஜை செய்யும் போதும் பெண்கள் முடியை தொங்க விடாமல் முடியின் நுனியில் முடிச்சு போட வேண்டும். பூஜை செய்யும் போது பூத்தட்டை மடியில் வைத்து பூவெடுத்து பூஜை செய்யக்கூடாது. வெறுங்கையில் பூ பறித்து வந்து அதை இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடாது. ருத்ராட்சத்தை கழுத்து குழிக்கு மேல் கட்ட வேண்டும். கீழே இறக்கக்கூடாது. அது எப்போதும் கழுத்தில் இருக்கலாம். துளசி, வில்வம் இவற்றையெல்லாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, மாலை நேரம், இரவு நேரம் பறிக்கக்கூடாது. வீட்டின் பூஜை அறையில் ஏற்றிய தீபத்தை வாயினால் ஊதி அணைக்கக்கூடாது. விரலால் பால் தொட்டு வைத்தோ அல்லது குங்குமம் வைத்தோ அல்லது பூவாலோ அமர்த்தலாம். பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வாரம் 1 நாட்களாவது அல்லது தினமும் 1 மணி நேரமாவது குடும்பத்தாருடன் நேரத்தை செலவு செய்து ஆனந்தத்தை பெருகுங்கள். இல்லை என்றால் அகிலத்தையும் வென்றாலும் அவர்கள் வாழ்க்கை ஒரு பூஜ்யம்தான். எப்போதும் நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள். நல்ல எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவை உங்களுக்கு நல்லதையே கொடுக்கும்.